السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله. அன்புக்குரியவர்களே, சகோதரிகளே, நாம் ரமலானுடைய மாதத்தின் இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். பரவலாக இந்த கட்டத்திலே அதிகமானவர்கள் மொழியக்கூடிய ஒரு வார்த்தை லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் தொடர்பாக ஒரு சூறாவையே அவன் இறக்கி வைத்திருக்கின்றான். அல் கத்ர் என்றால் கண்ணியம், மகத்துவம், சங்கை. லைலத்துல் கத்ர் என்றால் சங்கை பொருந்திய, மகத்துவம் பொருந்திய இரவு. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை அல் குர்ஆனிலே இந்த இரவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகையில் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு மனிதன் 1000 மாதங்கள் லைலத்துல் கத்ர் இல்லாத 1000 மாதங்களிலே செய்யக்கூடிய அமலை விட இந்த இரவிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல இபாதத் மிக அல்லாஹ்விடத்திலே ஏற்றமானது. இந்த இரவிலே மலக்குமார்கள் பூமியை நோக்கி வானத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக, சாறை சாறையாக இறங்கி வருவார்கள். மலக்குமார்கள் வசிக்கக்கூடிய இடம் வானம். மலக்குமார்கள் 7 வானங்களிலே வசிக்கின்றார்கள். அந்த மலக்குமார்கள் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு இந்த இரவிலே பூமியை நோக்கி வருவார்கள். அவர்கள் வந்து பூமியிலே அமல் இபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். அந்த சலாத்தை நாங்கள் உணரமாட்டோம் என்றாலும் சிலர் அடியார்களுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சலாமை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அன்புக்குரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய கடைசி பத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவை நமக்கு மறைத்து வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஆரம்பத்திலே இந்த இரவை அறிவித்து கொடுத்தான். பின்னராக அல்லாஹு தஆலா இந்த இரவை அவர்களுக்கு மறக்கடித்தான். ஒரு அடியான் இந்த கடைசி பத்திலே எல்லா தினங்களிலும் அமல இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். ஒருவர் கடைசி வரையில் இந்த இரவுகளில் அமல இபாதத்துகளிலே ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் கட்டாயமாக லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஃபல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 நாட்களிலே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமதானுடைய ஒற்றைப்படை நாட்களிலே, கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த கடைசி 10 நாட்களை நாங்கள் அமல இபாதத்துக்களை கொண்டு ஹயாத்தாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருப்பது போன்று இந்த கடைசி 10 நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஐகவ அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தினர்களை கண் விழிக்க செய்து அமல இபாதத்துகளில் ஈடுபடுமாறு சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த இரவில் அதிகமாக அமல இபாதத்துகளிலே ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரிகளே, நாங்களும் அமல் இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். கியாமுல் லைல் வணக்கங்கள், தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், ஜிக்ரு, ஸலவாத், இஸ்திக்ஃபார், தௌபா போன்ற நல்லமல்களிலே ஈடுபட வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நாயகமே, நான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கண்டால், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அறிந்து கொண்டால் எதை ஓத வேண்டும்? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபு துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன். யா அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், நீ பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த அழகான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே லௌஹுல் மஹ்ஃபூஸ் எனும் பலகையிலிருந்து அல் குர்ஆனை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பைத்துல் இஸ்ஸா, கீழ்வானத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா எனும் இடத்திற்கு இறக்கினார்கள்.
அதற்கு பின்னராக கிட்டத்தட்ட 20 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு சந்தர்ப்பத்திற்கு ஏற்பவாறு, நிலைமைகளுக்கு ஏற்பவாறு சூறாக்களை, வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் இறக்கி கொண்டே இருந்தார்கள். எனவே இது கண்ணியமான ஒரு சிறந்த ஒரு நாள், ஒரு இரவு. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கும், நரக விடுதலையை அடைந்து கொள்வதற்கும், மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வதற்கும் நாங்கள் அமல் செய்வோமாக. புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.